இன்னுமாடா வாந்தி எடுத்துனுங்கிறான்? வந்துருக்குறான். அரசியலுக்கு போயிடா, ஈஸியாக செட்டில் ஆயிடலாம். அது நம்மளுக்குலாம் செட் ஆகுது. இந்த அவன் தான் முத்தன பண்ண செந்தில், எனக்கும் தெரியும்டா, நீ அரசியலுக்கு தான் போகணுன்னா நான் சொல்கிறது கேளு. இந்த முத்தண்ண பின்னாடி மட்டும் போவாத. அந்த ஆளுக்கு ஒன்றுமே தரலடா. இன்னும் தம்மடு அடுத்து ஜானகி அம்மா வருவா, நெடுஞ்சலியம் வருவார்னு சொல்லுங்கிறாரு. யார் என்ன வேணா சொல்லட்டும், நான் சொல்கிறது தான் நடக்க போகுது. அடுத்து ஜெயலலிதா தான் வரப்போகிறாங்க. அதே பின்னா ஆரம்பிக்கிறாப்புல, நெடுஞ்செழிங்கிறாப்புல இருக்கிறாங்க. ஆனால் அவனுக்குலாம் வயசாகி போச்சுடா. ஏன்னா திருநாவுக்கரசுகிறாப்புலையா யூத்தா? அவர் தான் அந்த அம்மாவை டாப்புக்கு தூக்கின்னு வர போகிறாரு. எப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து வண்டியை விட்டு அந்த அம்மாவை கீழே தள்ளினாங்களோ அப்போவே இவங்கெல்லாம் கீழே விழுந்தாங்க. அந்த அம்மா டாப்புக்கு போயிடுச்சு. தலைவர் இன்னும் சாவே இல்லை தெரியுமா உனக்கு? இதனோட பேய் கதையா? நிறைய பேர் தெரியாது. சீக்கிரம் மேட்டினாது அவர் கையில் கட்டிக்கிறாருல வாட்ச், அது அமெரிக்காவில் செட்டிங் பண்ணது. ஆர்ட் நின்றுச்சுன்னா வாட்ச் நின்றும். இப்போ வரைக்கும் வாட்ச் நிற்காத ஓடினுக்குது. உனக்கு யார் சொன்னா? நேற்று நம்ம பிள்ளைங்க சமயதாண்ட போய் காது வச்சு கேட்டுக்கிறானுங்க. டிக் 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 டிக்னு ஓடினே இருக்குதான். எதையாவது ஓடிட்டு இருக்காரா? இல்லைண்ணா, யார் விசுவாசமாக்குறாங்க யார் தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போய் பத்துக்கிறாரு. டேய் செந்தில், உன் அரசியல் பிளானிங்க்கு இந்த லூஸ் பையே செட் ஆக மாட்டான். இப்போல்லாம் எங்களை பார்த்தா லூஸ் மாதிரி தான் தெரியும். நாளைக்கு தலைவர் எழுந்து நிற்க சொல்லுவாங்க. நீ சொன்னதான் என்னடா இது? என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? போவாதீங்கன்னு சொன்னாடா. நான் தான் கேட்காது. என் தம்பியில் அப்படி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சடா. இதுக்காக வேலு, நான் தெரியாம நடந்துச்சுண்ணா. ஆனா தானே நினைச்சோம். அவ்வளவு துணி விடாதீங்களா? கரெக்டா விடுங்களா?